வணக்கம் நண்பர்களே, அதிதி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, மாடுகள் வந்துங்க செரிமான பிரச்சனைங்க. அதாவது செரிமானத்தில் வந்து 2 வகையாக படுமுங்க. சாணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி மாதிரி கொல கொலன்னு வருமுங்க. அது வந்தால் ஏதாவது கிருமி தொற்றுன்னு அர்த்தமுங்க. அதுவே இன்னொரு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாவு மாதிரி வருங்க. அதாவது சாணம் எப்போதுமேங்க, நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியுங்க, மாட்டோட சாணம் இந்த மாதிரி மேலே கருப்படிச்சுங்க ஒரு மாவு மாதிரி வரக்கூடாதுங்க. மாவு அப்படிங்கிற டைப்பில் பார்த்திங்கன்னா வரக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், அதை இது பண்ணி காமிக்கிற பாருங்கள். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா மாவு மாதிரி வருங்க. இதுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுதுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் மாவு மாதிரியே இருக்குங்க. அதாவது இட்லி மாவு அரைச்சி அப்படி இருக்குங்க, அதே மாதிரி இருக்குங்க. இது நல்ல மாட்டோட சாணம் பாருங்க, நல்லபடியாக போட்ட சாணங்க. இது எப்படி தரிசு தரிசாக இருக்குது பார்த்திங்களா, உள்ள குச்சி குச்சியாக இருக்குங்க. இதை வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு ஜீரண சக்திங்க. இதுவே பார்த்திங்கன்னா மாடு வந்து மாவு மாதிரி இருக்குங்க. இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாங்க, செரிமான பிரச்சனைங்க. மாட்டோட உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு சமநிலைப்படுத்துதல் வேணுங்க. அதாவது இறைப்பை வந்து சமநிலையாக இருக்கணுங்க. அதில் கொஞ்சம் ஒரு அமிலத்தன்மையோ ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா மாடுகள் வந்து இந்த மாதிரி செரிமான பிரச்சனை வருங்க. நல்லா தீவனம் எடுத்துக்காது, பால் கம்மியாயிருங்க. மாடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக ஒரு சோம்பலாகவே இருக்குங்க. தண்ணி மட்டும் நிறையா குடிக்குங்க, ஆனால் தீவனம் வந்து நல்லபடிக்கு எடுத்துக்காதுங்க. இதுக்கு என்ன மருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னாங்க, இது வயிறு எடுக்கிறதுக்கு சம்மந்தமாக மாத்திரை ஊசிகள்லாம் போடக்கூடாதுங்க. இதுக்கு ஒரே ஒரு மருந்து, நீங்கள் முதல்ல எப்போதுமே ஒரு பூச்சி மருந்து கொடுத்துடணுங்க. மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி பூச்சி மருந்து கொடுத்துருங்க. அதாவது பெரிய மாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 ml கொடுக்கலாமுங்க. 20 to 30 ml கொடுக்கலாங்க. இது நீங்கள் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனைக்கு போனீங்கனால அங்கேயே ஃப்ரீயாக வாங்கிக்கலாமுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கால்நடை மருந்தகத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னீங்கனால கொடுப்பாங்க. அல்பெண்டசோல் அல்லது எஃபெண்டசோல்னு சொல்லி இருக்குங்க. அந்த முதல்ல ஒரு நாளைக்கு முன்னாடி பூச்சி மருந்து கொடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா லிவர் டானிக் கொடுக்கணுங்க. அதாவது கல்லீரல் அதனோட தன்மையில் மாறுபட்டு இருக்கிறத இந்த ஜீரண பிரச்சனைக்கு காரணமுங்க. கல்லீரல் தான் அந்த ஜீரணத்துக்கு உண்டான அமிலத்தை சுரக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கல்லீரலுங்க. கல்லீரல் சரியான ஒரு ஃபங்க்ஷன் இல்லாத காரணத்தினால மட்டும்தானுங்க இந்த மாதிரி ஒரு ஜீரண பிரச்சனை வருங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லிவர் டானிக்குங்க. அதாவது நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். இது நான் கொடுக்குறது லிவர் ஃபிக்ஸுங்க. லிவர் ஃபிக்ஸுங்கிற ஒரு டானிக்குங்க. டெய்லி 50 mlங்க, ஒரு நாளைக்கு 50 mlங்க. இது நீங்கள் லிவர் டானிக் மெடிக்கல்லே கேட்கலாமுங்க. இந்த கம்பெனியில் வேறு கம்பெனி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாமுங்க. லிவர் ஃபிக்ஸ் டானிக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 50 mlங்க. இது எப்படி கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலெல்லாம் ஊற்றினா ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த மாதிரி சிரஞ்சு 20 ml சிரஞ்சு அல்லது 30 ml சிரஞ்சு வாங்கிக்கோங்க. சிரஞ்சில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உறிஞ்சிட்டு நல்லா வாய்க்குள் உள்ளே வச்சு அடிச்சு விட்ருங்க. ஈஸியான மெத்தட் அதுதானுங்க. நான் பாட்டிலெல்லாம் ஊற்றுனா மாடுகளுக்கு கொடுக்குறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஆக இந்த லிவர் டானிக் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து ஒரு 1/2 லிட்டர் வாங்கிக்கோங்க. ஒரு 50 ml கொடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த அஜீரண பிரச்சனை வந்து நின்றுங்க. பாலோட உற்பத்தியும் வந்து நல்லபடியாக அதிகரிச்சிருங்க. கம்மியான பாலும் கூட திரும்ப வந்துடுங்க. மற்றபடிக்கு ஊசியோ அல்லது வேறு மாத்திரைகளில் கொடுத்துட வேண்டாங்க. கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பாலோட உற்பத்தி வந்து கம்மியாயிருங்க. மாத்திரையோட தாக்கம் ஊசியோட தாக்கம் பார்த்திங்கன்னா பால் உற்பத்தியை கம்மி பண்ணிடுங்க. பெரும்பாலும் அஜீரண கோளாறுக்கு பார்த்திங்கன்னா லிவரோட ஃபங்க்ஷன் கம்மியாகிறதுனால மட்டும்தான் இந்த அஜீரண கோளாறு வருங்க. லிவர் வந்து நல்லா மாட்டோட லிவர், அந்த கல்லீரல் வந்து மாட்டோட கல்லீரல் நல்லபடியாக வேலை செய்யும்போது இந்த மாதிரி அஜீரண கோளாறு எதுவும் வராதுங்க. தீவனங்கள் மாற்றும் போதும் பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளோட அமிலத்தன்மை மாறும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வருங்க. அதுக்காக லிவர் டானிக் கொடுத்திங்கனாலே உங்களுக்கு போதுமானதுங்க. ஏன்னா இது எல்லாமே என்னோடய பண்ணையில் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் அதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த மாட்டுக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இந்த லிவர் ஃபிக்ஸ் ஒரு நல்ல மருத்துவர் அணுகி இந்த லிவர் ஃபிக்ஸ்ன்னு சொல்லி இந்த லிவர் டானிக் ஒரு 50 ml கொடுத்ததுக்கப்புறம் தான் இது ரெடி ஆச்சுங்க. நண்பர்களே, நான் சொல்லக்கூடிய அனைத்து தகவலுமே நான் என்னோடய பண்ணையில் என்னோடய மாடுகளுக்கு ஆடுகளுக்கு கோழிகளுக்கு சரி எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு கடந்த ஒரு 5 வருடங்களாக நான் எல்லாமே பார்த்துட்ருக்கேன். ஏகப்பட்ட இழப்புகளை சந்திச்சிட்டேன். சந்தித்ததுக்கப்புறம்
இப்போ தெளிவான ஒரு பாதையில் போயிட்டுருக்குறேங்க. அதைத்தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். இதை நீங்கள் பார்த்து பயனடையும் நண்பர்கள் பயனடைச்சிக்கலாமுங்க. இந்த வீடியோவோட கடைசியில் என்னோடய மொபைல் நம்பர் கூட கொடுக்குறேங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணி கேட்கலாம். நன்றி நண்பர்களே. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. என்னோடய தகவல் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாமுங்க. நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.